Hi friends, welcome to our channel. So in this video we are going to see about the problem in compass surveying. So already நம்ம வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாமில் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ லைன் கொடுத்துருவாங்க, 4 பியரிங் கொடுத்துருவாங்க. இதில் என்ன கால்குலேட் பண்ணணும்னா இன்டீரியர் ஆங்கிள் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க ஏபி. ஸோ இதில் வந்து எப்படி வரையணும் அப்படின்னா ABCD. ஸோ ஏபின்றது 0 to 90 டிகிரி. இங்கே வந்து 90, இது வந்து 0. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 90 டிகிரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 270 டிகிரி. சரியா? ஸோ ஏபி வந்து 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் தான் இந்த இதில் தான் குவாட்ரண்ட்டில் தான் என்ன இருக்கும், உங்களுக்கு லைன் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 122 டிகிரி. 122 டிகிரினா இந்த செகண்ட் குவாட்ரண்ட்டில் உங்களுக்கு லைன் இருக்கும். 46 டிகிரி அப்படின்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்கும். ஸோ இது வந்து 0. நெக்ஸ்ட்டு 205 டிகிரி 30 மினிட்ஸ் அப்படின்னா இங்கே இருக்கும், இங்கே இருக்கும், இந்த குவாட்ரண்ட் தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். அடுத்தது இஏ வந்து என்னது இருக்குன்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இருக்கும், 300 டிகிரி. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டயக்ராம் வரையணும் வித் ரெஸ்பெக்ட் டு நார்த். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டீரியர் ஆங்கிள் ஆர் இன்க்ளூடட் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ இது கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா பியரிங் ஆஃப் ப்ரீவியஸ் லைன் மைனஸ் பியரிங் ஆஃப் நெக்ஸ்ட் லைன். ஃபஸ்ட்டு ஆங்கிள் ஏ எடுத்துக்கோங்க. ஏல என்னெல்லாம் இருக்குது, 2 லைன் இருக்கா, ஏபி அடுத்தது ஏஇ. அப்போ இதுதான் நான் எழுதியிருக்கோம், பியரிங் ஆஃப் ஏஇ மைனஸ் பியரிங் ஆஃப் ஏபி. ஸோ பியரிங் ஆஃப் ஏஇ பார்த்திங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 300 டிகிரி. சப்போஸ் 180 டிகிரிக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா 180 ஆட் பண்ணிக்கோங்க, 180யோட அதிகமாக இருந்துச்சுன்னா 180 சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் சிம்பிள் உங்களுக்கு. ஸோ 300, இது 180யோட அதிகமாக இருக்கிறதுனால மைனஸ். அடுத்து பியரிங் ஆஃப் ஏபி என்ன கொடுத்துருக்காங்க, 60 டிகிரி 30 மினிட்ஸ். இதை சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். அடுத்து ஆங்கிள் பி. பிலேருந்து என்னெல்லாம் வருது, 2 லைன் வருது பாருங்கள். பிஏ ஒன்று வருது, அடுத்தது பிசி ஒன்று வருது. அதான் எழுதியிருக்கோம் பியரிங் ஆஃப் பிஏ மைனஸ் பியரிங் ஆஃப் பிசி. ஸோ பிஏ லைனுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 60 டிகிரி 30 மினிட்ஸ் 180யோட கம்மியாக இருக்குது, அதனால் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு மைனஸ் பியரிங் ஆஃப் பிசி. ஸோ 122 டிகிரி, அதை அப்படியே எழுதிட வேண்டியதான். அடுத்தது ஆங்கிள் சி. ஆங்கிள் சியில் பார்த்திங்கன்னா 2 இருக்கும், சிபி ஒன்று இருக்குது, சிடி ஒன்று இருக்குது. ஸோ சிபி சிடி. ஸோ சிபி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 122. ஸோ 180யோட கம்மியாக இருக்கிறதுனால ப்ளஸ் பண்ணியிருக்கோம் 180 மைனஸ் சிடியோடது 46 டிகிரி. ஆங்கிள் டி. டி பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஸோ டிஇ ஒன்று இருக்குது, டிசி ஒன்று இருக்குது. அதான் எழுதியிருக்கோம் பியரிங் ஆஃப் டிசி மைனஸ் பியரிங் ஆஃப் டிஇ. நெக்ஸ்ட்டு டிசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், 46 டிகிரி. ஸோ அப்போது 180யோட கம்மியாக இருக்கிறதுனால ப்ளஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மைனஸ் பியரிங் ஆஃப் டிஇ. டிஇ உங்களுக்கு இதில் இருக்குது. சரியா? ஸோ இதை எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்துடும். அடுத்து ஆங்கிள் இ. இயில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, இடி இஏ. ஸோ அதுதான் எழுதியிருக்கோம் இடி இஏ. ஸோ இடி பார்த்தீங்கன்னா 300 டிகிரி, சாரி இடி வந்து 205 டிகிரி 30 மினிட்ஸ். ஸோ இது வந்து 180யோட அதிகமாக இருக்கிறதுனால சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து 180யோட அதிகமாக இருக்கிறதுனால லாஸ்ட் பேரிங்கில் ப்ளஸ் 360 டிகிரி ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் தான் உங்களுக்கு டோட்டல் செக் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 850 டிகிரி 30 மினிட்ஸ் வருது. நெக்ஸ்ட்டு செக் சம். ஸோ இந்த மூணையுமே நீங்கள் சம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 540 டிகிரி வருது. ஸோ உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், 2n மைனஸ் 4 இன்ட்டு 90 டிகிரி. ஸோ அது வந்து என்றது என்ன ஸ்டேஷன், எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 இருக்குது. ஸோ 2 இன்ட்டு 5 மைனஸ் 4 இன்ட்டு 90 டிகிரி. ஸோ 540 டிகிரி. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 540 டிகிரி வரும். ஸோ இப்போ தான் உங்களுக்கு சம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். பார்க்க போகிறோம் அப்படின்னா டிட்டர்மைன் த கிரேடியன்ட் இன் த கேஸ் ஆஃப் தியோடலைட் சர்வேயிங். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்டாஃப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பியில் இருக்குது, ஸ்டாஃப் பாயிண்ட் வந்து 2 இருக்குது, ஏபி இருக்குது. ஸோ இதில் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, பிஏலோட பியரிங், பிபியோட பியரிங், வெர்டிக்கல் ஆங்கிள், ஸ்டாஃப் ரீடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த ஏபியோட அந்த கிரேடியன்ட் இருக்கா, ஸோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எஸ் அப்சர்வேஷன் ஃப்ரம் பி டு ஏ. ஸோ பி டு ஏக்கு இந்த ஃபஸ்ட்டு ரீடிங் இருக்கா, இது மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். எஸ்ன்றது உங்களுக்கு எது டாப் அண்ட் பாட்டம் ரீடிங் வந்து சப்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன வேல்யூ வருது அதை எழுதிக்கலாம். ஸோ ஃபார்முலா தெரியும், டின்றது ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ், கேஎஸ் காஸ்கர் தீட்டா ப்ளஸ் சி சைன் தீட்டா. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் ஃபிட்டட் வித் அனலெக்டிக் லென்ஸ்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ இது அனலிட்டிக் லென்ஸ்னால K வந்து 100, ஸோ C வந்து 0. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு D வேல்யூ கிடச்சிரும். V வந்து வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் KS/2 sin 2 θ, அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. டிஃப்ரென்ஸ் இன் எலிவேஷன் பிட்வீன் A அண்ட் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சிஸ், இது வந்து உங்களுக்கு 19.95 உங்களுக்கு இருக்கா வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் மைனஸ் இந்த மிடில் ஹேர் ரீடிங்கை சப்ட்ராக்ட் பண்ணிட வேண்டியதான். சப்போஸ் இது வந்து பாசிட்டிவ் வந்ததுன்னா என்ன பண்ணிடலாம், ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் அப்சர்வேஷன் ஃப்ரம் P to B, அதே மாதிரி P to B, ஃபஸ்ட்டு P to A கண்டுபிடிச்சோம், அடுத்து P to B. ஸோ எஸ் கண்டுபிடிச்சிட வேண்டியதான். எஸ் வந்து என்னதுன்னா இந்த 2.705 மைனஸ் 1.065. அடுத்தது கேபிட்டல் D, நெக்ஸ்ட்டு கேபிட்டல் V. லாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இன் எலிவேஷன் வந்து 14.521 மைனஸ் இந்த மிடில் ஹேர் ரீடிங் இருக்கா. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கிடச்சிரும். ஸோ APBP, ஸோ ஏபின்றது என்னென்னா அதோட ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், ஏபின்றது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், பிபின்றது இதோட ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரியும். இங்கே இருக்கா 107.3 மீட்டர், இங்கே வந்து 162.7 மீட்டர். கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து gradient from A to B is equal to difference in elevation between A and P by AB. ஸோ difference in elevation between A and B வந்து உங்களுக்கு தெரியும் 18.035 minus 12.636 ஆங்கிள் APB. ஸோ ஆங்கிள் APB எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இதில் இருக்குது இந்த ப்ராப்ளத்துலேயே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்களா 134, 224. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். ஏபின்றது ரூட் ஆஃப் AP² ப்ளஸ் ABP². ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 194.9 மீட்டர் வரும். டிஃப்ரென்ஸ் இன் எலிவேஷன் பிட்வீன் A and B. ஸோ இந்த வேல்யூஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு கிரேடியன்ட் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 என்ன வேல்யூ வருதோ அதை நீங்கள் எழுதிக்கலாம். என்ன பார்க்க போகிறோம்னா மெத்தட் ஆஃப் கார்லேட்ஸில் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம், சர்வேயிங் அண்ட் லெவலிங்கில். ஸோ இதில் வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கரெக்டட் ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ABCன்றது ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஏயோட வெயிட் 4, பியோட வெயிட் 3, சியோட வெயிட் 2. ஸோ இதில் வந்து கரெக்ஷன் ஆங்கிள் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் யூஸிங் மெத்தட் ஆஃப் கார்லேட்ஸ். ஸோ ஏபிசியோட டோட்டல் ஆட் பண்ணிங்கன்னா 179 டிகிரி தான் வருது. 59 minutes 47 seconds. நம்மளுக்கு தெரியும் டோட்டல் ஆங்கிள் வந்து 180 டிகிரி. ஸோ 180 மைனஸ் இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் 13 செகண்ட், அதாவது மைனஸில் இருக்கும், கரெக்ஷன் வந்து பாசிட்டிவில் எழுதணும். அப்போ லெட் E1, E2, E3 பி த கரெக்ஷன். ஸோ இது வந்து மெத்தட் ஆஃப் கார்லேட்ஸ் உள்ள ப்ரொசீஜர். அப்போ E1ன்றது எரர் 1, எரர் 2, எரர் 3. ஏன்னா நம்மளுக்கு இங்கே 3 கொடுத்துருக்காங்களா. ஸோ அது வந்து எவ்வளோன்னா 13 செகண்ட். லீஸ்ட் ஸ்கொயர் கண்டிஷன் தெரியும் உங்களுக்கு ஃபார்முலா சிக்மா W E² is equal to a minimum. ஸோ Wன்றது அதோட வெயிட். ஃபஸ்ட்டு இதோட வெயிட் என்னது 4. அடுத்தது E², இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும். E²க்குன்னா என்னது E1 ஸ்கொயர் ப்ளஸ் 3 வந்து அதோட வெயிட்டு, E2² ப்ளஸ் 2 அதோட வெயிட்டு, E3² is equal to a minimum. நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் 1 and 2. இதையும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கிடைக்குமா del E1 del E2 del E3 is equal to 0. நெக்ஸ்ட் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 4E1 del E1. ஸோ இந்த இது உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த எரர் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காக லாமிண்டான ஒரு வேல்யூவை நம்ம இன்க்ளூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மல்டிப்ளை 3 by மைனஸ் லாம்டா அண்ட் ஆட் இட் டு 4. ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் 4E1 மைனஸ் லாம்டா. ஸோ லாம்டான்ற ஃபேக்டரை உள்ள இன்க்ளூட் பண்ணி நம்ம வந்து இந்த E1, E2, E3 எரர் எவ்வளோன்றது நம்ம கண்டுபிடிச்சி கரெக்ஷனில் அப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதுதான் மெத்தட் ஆஃப் கார்லேட்ஸ். ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா E1 வேல்யூ, E2 வேல்யூ, E3 வேல்யூ உங்களுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்டியூட் ஆல் த திங் இன் 1. ஸோ இந்த 1ல் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாம்டா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கிடச்சிருமா. ஸோ இதுலேருந்து லாம்டா வேல்யூ என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு இல்லை E1 is equal to லாம்டா by 4. இப்போ லாம்டா நம்மளுக்கு தெரிஞ்ச பிறகு நெக்ஸ்ட் இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு E1, E2, E3 வேல்யூ கிடச்சிரும். லாஸ்ட் வந்து ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஏ இருக்கா, அந்த ஏல வந்து E1 வந்து ஆட் பண்ணிட வேண்டியதான். ஸோ E1 ஆட் பண்ணிடணும், B ஈக்குவேஷனில் E2 ஆட் பண்ணிடணும், C ஈக்குவேஷனில் E3 ஆட் பண்ணிடணும். ஸோ இதெல்லாம் டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 180 டிகிரி கிடைக்கும். That's all. Thank you for watching. If you like this video, please subscribe our channel.